தமிழ் திரையுலகம் நூற்றாண்டு காணப்போகிறது. இந்த சரித்திரத்தில் எத்தனையோ சினிமா கவிஞர்கள், பாடல் ஆசிரியர்கள் வந்திருந்தாலும் தலைமுறை தாண்டியும் போற்றப்பட்டு வருபவர்கள் என்றால், அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் நன்கு அறிமுகமானவர்கள் என்றால் அது கவிஞர் கண்ணதாசனும் வாலிப கவிஞர் வாலியும் தான். அவர்கள் இருவரும் உடலால் மறைந்தாலும் அவர்களது பாடல்களால் காலத்திற்கும் அழியாமல் நிற்கிறார்கள். அதிலும் கவிஞர் வாலி எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்றைய சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் காலம் வரை எல்லோருக்கும் ஏற்ற வகையில் பாடல்கள் எழுதும் விதமாக தன்னை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்டேட் பண்ணிக்கொண்டே வந்தவர். அதனால்தான் அவரது பாடல்களில் எப்போதுமே இளமை துள்ளும். 30 வருடங்களுக்கு முன்பு எப்படி சமஞ்சது எப்படி என்ற பாடலை எழுதி சர்ச்சையில் சிக்கியவர்தான் வாலி. பாடல் என்று வரும்போது அது பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டார் வாலி. கதைக்கும் காட்சிக்கும் என்ன தேவையோ அது அவரிடம் இருந்து கற்பனை ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் இப்படி கவிதை, பாடல் எழுதுவதில் கரை கண்ட வாலி உண்மையில் சினிமாவிற்கு வந்தது பாடல் எழுதுவதற்காக அல்ல, கதை வசனம் எழுத வேண்டும் என்பதுதான் அவரது லட்சியமாக இருந்தது. கதை வசனத்தின் மூலம் யார் இவன் என தன்னை பலரும் வியந்து பார்க்க வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருந்தது. அப்படியும் சில படங்களுக்கு கதை வசனம் எழுதினாலும் அவை ரொம்பவே குறைவுதான். ஆனால் இப்படி பாடல், கவிதை, இதை தாண்டி கவிஞர் வாலியிடம் வேறொரு திறமையும் ஒளிந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் கவிதை, கதை, வசனம் எழுத துவங்கும் முன்பே அவரது நோக்கம் வேறு ஒரு திசையில்தான் இருந்தது. அதுதான் ஓவியக்கலை. பிரபல ஓவியக்கலை வல்லுநரான ராய் சௌத்ரியின் ஓவியக் கல்லூரியில் 1949 ஒரு வருடம் ஓவிய பயிற்சி எடுத்தவர்தான் வாலி. புகழ்பெற்ற ஓவியர் கிருஷ்ணா ராவ் தான் இவருக்கு ஓவிய ஆசிரியராக இருந்தார். ஓவியம் வரைவதில் கூட வெவ்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அதில் வாலி தேர்ந்தெடுத்தது கமர்ஷியல் பிரிவு. இதில் என்ன ஸ்பெஷல் என்றால், பல மாடல்களின் நிர்வாண ஓவியங்களை அப்படியே வரைய வேண்டும். வாலி மற்றும் இன்னும் ஒரு சில ஓவிய மாணவர்கள் ஒரு அறையில் ஓவியம் வரைய தயாராக நிற்க, ஓவிய ஆசிரியர் திடீரென ஒரு மாடலை பெயர் சொல்லி அழைப்பார். அந்த மாடல் வந்ததுமே தனது உடைகள் அனைத்தையும் கலைந்து நிர்வாணமாக காட்சியளிப்பார். அது கலைக்காக மட்டுமே. அப்படி ஓவியம் வரைய பயிற்சி பெற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர். ஆனால் வாலிக்கு சாதாரண நபர்களை ஓவியமாக வரைந்து பழக்கம் இருந்ததை தவிர, இது போன்ற நிர்வாண ஓவியங்களை வரையும் போது அவரை அறியாமலேயே ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விட்டதாம். அப்போது அவருக்கு 18 வயது என்பதால் ஒரு இளைஞனுக்கே உரிய மனதில் ஏற்படும் குறுகுறுப்பு காரணமாக கலையை கலையாக பார்க்க முடியாமல் அந்த பெண்ணை சாதாரண இளைஞனின் கண்ணோட்டத்தில் தான் ரசிக்க ஆரம்பித்து விட்டதாம் அவரது மனது. அதனால் இனிமேல் நமக்கு ஓவியம் சரிபட்டு வராது என்று முடிவெடுத்து அதிலிருந்து பின்வாங்கி விட்டாராம் வாலி. இத்தனைக்கும் இவர் வரைந்த ஓவியங்களை அது பல புத்தகங்களில் இடம்பெற்ற போது பல தலைவர்கள், புத்தக ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர் இந்த ஓவிய கலையையும் தொடர்ந்து பின்பற்றி இருந்தால் தமிழ் சினிமாவில் கவிஞர், ஓவியர் என இரு திறமை கொண்ட ஒரே நபர் என்கிற ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராகி இருப்பார். இப்படி ஓவியம் வரையும் திறமை குறித்து ஒரு முறை வாலி கூறிய போது கூட, ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் விட்ட குறை தொட்ட குறை என்பது போல கொஞ்சம் ஓவியம் வரைய தெரிந்திருந்தது என்று மட்டும் நான் நினைத்து கொண்டேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று ஔவையார் சொல்லி இருக்கிறார். வரைந்து கொண்டே இருந்தால்தான் அது நமக்கு சரியாக வசப்படும். அதே போல பேசிக்கொண்டே இருந்தால்தான் தமிழ் நமக்கு வசப்படும். அதனால் நான் இரண்டாவதை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று நகைச்சுவையாக கூறியுள்ளார் வாலி.